எல்லாம் போயிட்டு இளம் பசங்க, படிக்கிற பசங்க எல்லாம் அவங்களோட வாழ்க்கைய யோசிக்காம இப்டி பண்ணுதுங்க பாருங்க. இது யார சொல்லி வருது? கடவுள சொல்றீங்களா? நடத்துறவங்கள சொல்றதா? போறவங்கள சொல்றதா? என்ன சொல்றதுன்னே தெரியல. போங்க. வாங்க பாண்டி சகோ, வணக்கம். இப்போ நம்ம கரூர்ல நடந்த இந்த ஒரு கொடிய அசம்பாவிதம், அத பத்தி சொல்லுங்க கேட்போம். வெல்கம். பாண்டியன், நீங்க எந்த ஊரு? பாண்டியன்ல பாண்டி, கருத்த பாண்டி, அதுவும் பரவாயில்லைங்க, நல்ல பெயர். சாப்பிட்டு ரொம்ப முக்கியம் இப்ப சாப்பாடு. ஆமா, கொலை விழுந்து கிடக்குதுங்க. கரூரே கண்டமாய் கிடக்குது. சாப்பாடு ஒரு கேடு நமக்கு. எவ்வளோ வயசானவங்க, குழந்தைகள், பசங்க எல்லாரும் இறந்து போயிருக்காங்க போல. 39ங்கிறாங்க, 29னாங்க, அப்புறம் 31ங்கிறாங்க. நீங்க மதுரையா? மதுரையில தான் வந்தாரு. இவ்வளோ பேர் இறக்கறதுக்கு என்ன காரணமா? அவ்வளோ பேர் எப்படி இறக்க முடியும்? சரி, உடம்பு முடியலாம், ஒருத்தர் ரெண்டு பேரும் மயக்கம் போடலாம். சாவர அளவுக்கு எப்படி போக முடியும்? எல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. சொல்லுங்க கருத்த பாண்டி, உங்களோட உசிலம்பட்டியா? சரி, உசிலம்பட்டிக்காரே சொல்லுங்க. இந்த கூட்டத்துல இத்தனை பேர் இறந்து இப்ப போய் இது ரொம்ப கவலையா இருக்கு. கரூர் கூட்டத்துக்கு போயிட்டு அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அதை பத்தி என்னன்னு சொல்லுங்க. இல்லை, ஒரு கூட்டமா இருந்தா ஒருத்தர் ரெண்டு பேரு மயக்கம் போட்டோ உடல்நிலை சரியில்லாமலோ இறக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எத்தனை பேர் இறக்குறாங்கன்னா உண்மை நிலவரம் என்னன்னு தெரியவில்லையே. ஸ்பாட்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம எவ்வளோ தூரத்துல இருக்கோம், என்ன தெரியும் நடந்துச்சுன்னு தெரியல. இத்தனை உயிர்கள் பரிதாபமாக இறந்துருக்காங்க சொல்றாங்க. எல்லாரையும் கடவுளோட ஆத்மா சாந்தியோட வைக்கணும். இப்போதாவது பசங்க திருந்துங்கப்பா. இதில் கூட்டத்தில் போய் மாட்டிக்காதீங்க. ஒன்று டிவியில் பாருங்க, இல்லை யூடியூப் சேனல் லைவ்ல பாருங்க. யாரும் போய் கூட்டத்தில் போய் சிக்கிக்கிட்டு இந்த மாதிரி சம்பாவிதம் ஏற்பட வேணாம். என்னப்போ என்ன சொன்னாலும் யாரு கேட்குறேங்கிற? நீ சொல்லிட்டா நாங்கள் கேட்கணுமான்னு வாங்க வேறு. யுவர் ஃப்ரம், ஐ எம் ஃப்ரம் கும்பகோணம். ஓ ஆண்டவா, நான் வெளியில போயிட்டு வந்தேன், அங்க பேசிக்கிறாங்க. நான் ஒரு ஃப்ளக்ஸ் எடுத்து போகிறப்ப அந்த கடையில் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி அசம்பாவிதம்ன்ட்டு. அவங்க லைவ்ல போட்டு காமிச்சாங்க. ரொம்ப பார்க்கவே கொடூரமாக இருந்துச்சு. அதுக்கு தான் வந்தேன். சரி, நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த இறந்த நபர்களுக்கு, உறவுகளுக்கு நம்மளோட ஆத்மா சாந்தி அடைவதற்கு நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி லைவை போட்டேன். திரும்ப நான் போயிட்டு இந்த லைவாக என்ன நிலவரத்து பார்க்கணும். அதனால் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறந்த அந்த அன்பு உறவுகளுக்கு என்னோட ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.